வி சண்முகம், பி வேலுமணியின் தரப்புக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. இன்றைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 பேர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அழுத்தம் காரணமாக விஜய் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் பி வேலுமணி, வி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் செங்கோட்டையனின் இலாகா அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளது. முதலில் அவருக்கு முக்கிய துறையான நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். செங்கோட்டையனின் துறை மாற்றம் செய்யப்பட்டிருப்பது அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரின் 66வது போட்டியில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது. கிட்டத்தட்ட பிளே ஆப் வாய்ப்பை இழக்கும் நிலையில் உள்ள சென்னை அணி இன்று கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த போட்டி சென்னை அணிக்கு வாழ்வா சாவா போராட்டமாக பார்க்கப்படுகிறது. புள்ளிப்பட்டியலில் 16 புள்ளிகளுடன் குஜராத் 2வது இடத்திலும் 12 புள்ளிகளுடன் சென்னை அணி 7வது இடத்திலும் உள்ளன என்பது 2011 தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் பெற்ற வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு மீதான வழக்கை தற்போது விசாரித்து வரும் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அல்லாத வேறொரு புதிய அமர்வு மீண்டும் விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுவது குறித்து இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அமைச்சராகிறார் என திருமாவளவன் அறிவித்துள்ளார். அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பிறகு திருமாவளவன் அறிவித்துள்ளார். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி முதலில் பவுலிங் செய்யவுள்ளது. இன்றைய போட்டியில் சென்னை அணி வென்றாலும் மற்ற போட்டிகளின் முடிவுகளை பொறுத்தே பிளே ஆப் சுற்று வாய்ப்பு அமையும். அதே நேரம் முதல் 2 இடங்களுக்குள் முன்னேறினால் குவாலிபயர் 1 விளையாடலாம் என்ற முனைப்புடன் குஜராத் அணி களமிறங்குகிறது. என் இனிய பொன் நிலாவே பாடலுக்கு இளையராஜா ஒட்டு மொத்த பதிப்புரிமையும் கோர முடியாது என்று டெல்லி ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. சரிகமா நிறுவனத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் காப்பிரைட் சட்டப்படி பாடலின் பின்னணி இசைக்கு மட்டுமே அவருக்கு உரிமை உள்ளது. பாடல் வரிகள், ஒலிப்பதிவு உள்ளிட்ட விஷயங்கள் மீது உரிமை கோர முடியாது என உத்தரவிட்டுள்ளது. திமுகவில் இருந்து திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அதிரடியாக விலகியுள்ளார். மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு கட்சியின் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட வருத்தம் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைக்கு வேறு எந்த கட்சியிலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் செல்வராஜ் தனது விளக்கத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார்.